சந்திரன் சூரியன் நமக்கு 12ஆம் இடத்திலே, குருவினுடைய நமக்கு 2ஆம் வீட்டுல குரு, 12ல குருவினுடைய வீட்டுல சந்திரன் சூரியன், சனி ராகு, சுக்கிரன் புதன், இவர்கள் அனைவரும் சேர்ந்திருக்கக்கூடியது. அதாவது நமக்கு பார்த்தோம்னா 10, 11, 12, 2, 3, 5, 4, 5 இப்படி 6, 7 எது சார் விட்டு போச்சு அப்படின்னா, மேஷமும் விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மட்டும்தான் சார் விட்டு போச்சு. மத்த அத்தனை கிரகங்களும் ஒன்றாக கூடி ஒரே இடத்துல உட்கார்ந்து கும்மி அடிக்க போறாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, அது குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால குருவையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா குருவினுடைய வீடு மட்டுமல்ல, சனியினால் பார்க்கப்படக்கூடியவர், ராகுவால் பார்க்கப்படக்கூடியவர். இந்த இடத்தை 7ஆம் வீட்டுல இருந்து கேது வேற பார்க்கிறார்.